நண்பர் கமலக்கண்ணன் முதலில் கவிஞராக அறியப்பட்டவர், பின்னர் மொழிபெயர்ப்பாளரானார், விரைவில் நாவலாசிரியராகவும் பரிணமிக்க உள்ளார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். மொழிபெயர்ப்பு என்றால் என்ன? ஒரு அடிப்படை விதியாக ஒன்றை சொல்லலாம். எல்லாவற்றையும் கடத்துவது, எதையும் மாற்றுவது அல்ல. மூல மொழியிலிருந்து நம்முடைய மொழிக்கு மாற்றும் போது என்னென்னவற்றை கடத்த வேண்டும், எதை மாற்றக்கூடாது, அந்த கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகள், அந்த எழுத்தாளருடைய துணி முக்கியம். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக அந்த எழுத்தாளருடைய நோக்கம், இந்த மூன்றும் சரியாக கடத்தப்பட்டிருந்தாலே அது நல்ல மொழிபெயர்ப்பு. இந்த நல்ல மொழிபெயர்ப்பு உருவாக வேண்டுமெனில் அதற்கு தீவிரமான வாசிப்பு வேண்டும். அதற்கு ஒரு படைப்பு மனமும் தேவைப்படுகிறது. இந்த தீவிர வாசிப்பும் படைப்பு மனமும் மட்டும் இருந்தால் போதாது, அவரே ஒரு இன்டர்பிரேஷனையும் தர வேண்டும் அந்த மூல மொழிக்கு. இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் அமைய பெற்றவர் மொழிபெயர்ப்பாளர் கோ. கமலக்கண்ணன். அவரிடம் தீவிர வாசிப்பு இருக்கிறது, எதையும் கூர்மையாக புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறது. அந்த மூல மொழியிலிருந்து நமக்கு மொழிபெயர்க்கும் போது மூல ஆசிரியருடைய தொனி, அந்த கதாபாத்திரங்களுடைய உணர்ச்சிகள், அந்த எழுத்தாளருக்கு நேர்மையாக இருப்பது, அந்த எழுத்தாளருடைய நோக்கம், இவை எல்லாவற்றையும் நமக்கு சரியாக கொண்டு வந்து விடுகிறார். அதனால்தான் அவருடைய மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போது அது சரளமாக இருக்கிறது. அந்த அந்நிய நிலத்தன்மையும் இல்லாமல் நம்முடைய பார்வையும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் த ரைட் கார்ட் என்று சொல்வார்களே, அந்த பேலன்ஸை அவர் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு படைப்பிலும் சாதிக்கிறார். தீவிர வாசிப்பு வேண்டும் என்று சொன்னோம். ஏன் அப்படி வேணும்? இப்போ அன்ன கர்ணினா அல்லது போரும் வாழும் போன்ற நாவல்களை எடுத்துக்கொள்வோம். ருஷ்யாவில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட போது பல மொழிபெயர்ப்பாளர்கள் அதை செய்தார்கள். ரிச்சர்ட் கிளீவர் செய்தார், கார்னட் செய்தார், இல்லாட்டி ரிச்சர்ட் பர்டன் செய்தார். இப்படி பல மொழிபெயர்ப்பாளர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்போது ரிச்சர்ட் பீவியரும் அவருடைய மனைவி ஒஹலான்ஸ்கியும் சேர்ந்து மொழிபெயர்க்கும் போது அவர்கள் ஒரு பேட்டர்ன் வைத்திருக்கிறார்கள். ஒஹலான்ஸ்கிக்கு ரஷ்ய மொழி தெரியும், ரிச்சர்ட் பீவியருடைய மனைவிக்கு. அவர் ருஷ்ய மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக மொழிபெயர்த்து விடுவார். அதை மீண்டும் ஒரு சரளமான ஆங்கிலத்திற்கு ரிச்சர்ட் பீவியர் மாற்றுவார். இப்படித்தான் ருஷ்ய மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு போரும் வாழ்வமோ இல்லது அன்ன கர்ணினாவோ வந்திருக்கிறது. இந்த பேட்டர்னை பாருங்க. ஒருத்தர் வார்த்தை வார்த்தையா அதை ரஷ்யால இருந்து இங்கிலீஷ்க்கு மாத்துறாரு, அது ஒரு ஆங்கில மொழியாக திருப்பி மாற்றுவதற்கு அவருடைய கணவர் உதவி செய்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு எப்படி சரியாக இருக்கும்? அவருடைய நுவான்சஸ், டால்ஸ்டாய் என்ன சொல்ல விரும்புகிறார், செக்கோவ் என்ன சொல்ல விரும்புகிறார், அதெல்லாம் அந்த பேலன்ஸ் எப்படி வந்திருக்கும் நம்மளால நம்ப முடியாது. இதே போல ரிச்சர்ட் பர்டன் இருக்கிறார், கார்னியர் இருக்கிறார், இப்படி பல மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்துதான், அந்த ஆங்கிலத்திலிருந்து தேர்வு செய்துதான் நமது தமிழ் மொழிக்கு மாற்ற வேண்டும். இப்ப மூல மொழியிலே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா தமிழ் மொழிக்கு மாற்றும் போது அது மேலும் சிக்கலானதாக ஆகும். மேலும் ஒரு டைலூட்டட் வெர்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ தீவிர வாசிப்பு இருந்தால் மட்டும்தான், கூறிய அறிவும் ஒரு விஷயத்தை அணுகும் முதிர்ச்சியாக அணுகும் பாங்கும் இருந்தால் மட்டும்தான் சரியான மொழிபெயர்ப்பையே நம்மளால் கண்டறிய முடியும். அதற்கு ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. அந்த உழைப்பு கமலக்கண்ணன் இருக்கிறது. 3 மொழிபெயர்ப்புகளை வாசித்து எது சரியான மொழிபெயர்ப்பு என கண்டறிந்து அதை தமிழுக்கு கொண்டு வருகிறார். இதை வேறு எந்த மொழிபெயர்ப்பாளரால் செய்கிறாரா என்று நமக்கு தெரியாது. இது நிச்சயம் பாராட்டத்தக்கதாகும். இந்த தீவிர வாசிப்புடன் அவருடைய படைப்புமனமும் சேர்ந்து செயல்படுகிறது. ஏன் படைப்புமனம் செயல்பட வேண்டும்? பெரிய மேதைகள் இருக்கிறார்கள். சார்லஸ் டிக்கன்ஸாக இருக்கலாம், மார்சல் ப்ரூஸ்டாக இருக்கலாம், ஸ்டெயின்பெர்க்காக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மேதைகள் ஒரு கதையை சொல்லி செல்லும் போது அவர்களுக்கு என்று ஒரு குரல் அந்த நாவலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கமாக அது இருக்கிறது. எழுத்தாளருடைய நோக்கமும் செயல்படுகிறது, அந்த கதாபாத்திரங்களுடைய நோக்கமும் செயல்படுகிறது. இதை டபுள் வாய்ஸ் என்று சொல்வார்கள். இந்த டபுள் வாய்ஸ் மொழிபெயர்ப்பில் பெரும்பாலும் நமக்கு கிடைக்காது. அது கிடைக்க வேண்டும் எனில் அதை பொறுமையாக வாசித்து, அந்த பரந்துபட்ட வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த பரந்துபட்ட வாசிப்பும் உழைப்பும் சேரும் போதுதான் நமக்கு ஒரு செறிவான படைப்பு மூல மொழியில் இருந்து தமிழ் மொழிக்கு கிடைக்கப்படுகிறது. அதை சாதித்தவரும் கமலக்கண்ணன் மட்டும்தான். இதற்கு உதாரணமாக இப்போ அவர் மொழிபெயர்த்திருக்கும் பாரபாஸ் நாவலை சொல்லலாம். அது காணாசு மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு இந்த மொழிபெயர்ப்பை படித்து பார்த்தால் அதனுடைய வித்தியாசங்கள் துவங்கி தெரியும். பல மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு பத்தியை படித்துவிட்டு அதனுடைய ஜிஸ்ட் என்னவோ, அதனுடைய சாராம்சம் என்னவோ அதை திருப்பி சொல்வார்கள், திருப்பி எழுதுகிறார்கள். அதில்
பல விடுபடல்கள் இருக்கின்றன. ஆனால் வரிக்கு வரி மொழிபெயர்க்கும் போது மொழி கரடுமுரடாக ஆகிவிடுகிறது. இந்த ஸ்ட்ரைக்கிங் த ரைட் பேலன்ஸை செய்யக்கூடியவர் கமலக்கண்ணன் மட்டும்தான். அவர் வரிக்கு வரி செய்தாலும் சரி, ஒரு பத்தியை புரிந்து கொண்டு செய்தாலும் சரி, அதை மிக கச்சிதமாக செறிவான மொழியில் நமக்கு தருகிறார். அதற்கு அடுத்து அவர் தேர்ந்தெடுக்கிற படைப்பாளர்கள். கிண்டலாக சொல்லப்பட்டது அவர் செத்துப்போன எழுத்தாளர்கள் மட்டும் மொழிபெயர்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்படி அல்ல, அவர் செவ்வியலாக்கங்களை மட்டும் மொழிபெயர்க்கிறார். ஒரு மூல மொழியிலிருந்து நமக்கு வரும்போது, நம்ம ஒரு காசு கொடுத்து ஒரு புக்கு வாங்கி படிக்கும் போது அது நமக்கு ஏதாவது விதத்தில் பயன்பட வேண்டும். இந்த மொழிக்கு, நம்முடைய இலக்கியத்திற்கு அது செறிவூட்ட வேண்டும், ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு ஆற்ற வேண்டும். ஒரு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அது போஷப்படாமல் போயிடக்கூடாது. பல மொழிபெயர்ப்பாளர்கள், பல ஆசிரியர்கள் இங்கு அயல் இலக்கியத்திலிருந்து இங்கு வந்தவர்கள் மேதைகள் அல்ல. அவர்கள் மிக சாதாரண இலக்கியவாதிகளாக இருப்பார்கள். அப்படி செய்யாமல் மிக கராராக தேர்ந்தெடுத்து உலக இலக்கியத்திலிருந்து தமிழ் இலக்கியத்துக்கு வர வேண்டிய எழுத்தாளர்களை மட்டும் மிக கராராக தேர்வு செய்து யாருமே சோடை போகாத எழுத்தாளர்களாக இருப்பவர்கள் கமலக்கண்ணனுடைய மொழிபெயர்ப்பில் மட்டும்தான். அது பேஷன் சிங்கராக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியராக இருக்கட்டும், ஸ்டெயின்பெக்காக இருக்கட்டும், மார்சல் ப்ரூஸ்ட், நிக்கோலஸ் கசன்சாகிஸ், யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த வரிசையை எடுத்து பார்த்தாலே ஒரு நம்பகத்தன்மை உருவாகிறது. ஒரு படைப்பாளி எப்படி ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குகிறாரோ அதே போல ஒரு மொழிபெயர்ப்பாளரும் அந்த நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நாம் தொடர்ந்து அந்த மொழிபெயர்ப்பை வாசிப்போம். அப்படி சோடை போகாத எழுத்தாளர்களாக தேர்ந்தெடுத்து மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர் கமலக்கண்ணன். எந்த ஷேக்ஸ்பியரிலிருந்து விக்டர் ஹியூகோ வரைக்கும், அல்லது ஸ்டெயின்பெக், செக்கோவ், இன்றைய ராபர்டோ பொலோனா வரைக்கும் எல்லாருமே மேதைகள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள். ஒரு விமர்சனமானமும் செயல்பட்டிருந்தால் மட்டும்தான் இத்தகைய படைப்புகளை தேர்வு செய்ய முடியும். அவர் தொடர்ந்து இது போன்று செவ்வியலாக்கங்களை செய்தாலும் சரி, சமகால எழுத்தாளர்களை செய்தாலும் சரி, சோடை போகாத எழுத்தாளராகவே தேர்வு செய்கிறார். இன்னமும் அப்படியே செய்வார். இதை விட ஒரு பெரிய முக்கியமான விஷயம், அவருடைய, நான் தமிழ் இணையதழ் நடத்தும் போது அதுக்கு ரீட்டராக இருந்திருக்கேன். அவருடைய மொழிபெயர்ப்புகளை வாங்கி போட்டிருக்கேன். நான் பெருசா திருத்த வேண்டியாத ஒரு படைப்பு கமலக்கண்ணனுடைய மட்டும்தான். எந்த திருத்தமும் செய்ய வேண்டியதே இருக்காது. இன்னொன்னு அவருடைய வேகம். ஒரு டெக்ஸ்டை இன்னைக்கு கொடுத்தோம்னா அடுத்த 2 நாளைக்கு அது வந்துடும். அப்படி வேகமா செய்யும் போதும் தப்பில்லாம செய்யறாரு. அதற்கு காரணம் அவருடைய மரபிலக்கிய பயிற்சியிலிருந்து நவீன தமிழ் இலக்கிய வாசிப்பு வரை எல்லாமே உதவி இருக்குது. உலக இலக்கிய வாசிப்பு அவர் சேர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய டைவர்சிட்டியை பத்தி சொல்லலாம். இப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறாங்கன்னா தொடர்ந்து நாவல்கள் செய்வாங்க, இல்ல சிறுகதைகள் செய்வாங்க. ஆனா கமலக்கண்ணன் உரைநடை கவிதையா இருக்கிறத செஞ்சிருக்கார், திரைக்கதையை மொழியாக்கம் செய்திருக்கிறார், நாவல்கள், சிறுகதைகள், அடுத்து செவ்விலக்கிய பாடல்கள். இப்படி என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி அதற்குண்டான தொனியை கண்டுபிடித்து அதை மொழிபெயர்ப்பு செய்கிறார். இந்த வெரைட்டி ஒரு படைப்பாளிக்கு எப்படி முக்கியமோ அதே போல ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கும் அவசியம். அது இருப்பது சமகாலத்தில் கமலக்கண்ணன் மட்டும்தான். இப்படி பல்வேறு அம்சங்களால் தமிழின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்கக்கூடியவர் கமலக்கண்ணன். அவருக்கு வாழ்த்துக்கள்.